தமிழ் சினிமாவோட ஒரு தவிர்க்க முடியாத ஆக்ட்ரஸ் தான் சில்க் ஸ்மிதா. இது வரைக்கும் இவங்களை பத்தி தெரியாத ஒரு 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சில்க் ஸ்மிதா கரெக்டா 17 வருஷம் பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்திருக்காங்க. இந்த 17 வருஷத்துல அவங்க நடிச்ச மொத்த படங்களோட எண்ணிக்கை 450. கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு வருஷத்துக்கு 26 படம் நடிச்சிருக்காங்க. 90ஸ்ல ஒரு வருஷத்துக்கு அதிக படங்கள் பண்ண ஹீரோயின் சில்க் ஸ்மிதா தான். ரெண்டாவது, பெரும்பாலும் இந்த விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. சில்க் ஸ்மிதா ஒரு டச் அப் ஆர்டிஸ்டா தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. டச் அப் ஆர்டிஸ்ட்னா நமக்கு தெரியும், ஹீரோயின்ஸ்க்கு மேக்கப் போடுறது, அவங்க திங்ஸை வச்சுக்கிறது. சோ இனிஷியலா சில்க் ஸ்மிதா இந்த வேலை தான் பார்த்திருக்காங்க. மூணாவது, ஆந்திரால பிறந்த சில்க் ஸ்மிதாவோட உண்மையான நேம் விஜயலட்சுமி. விஜயலட்சுமிங்கிற பேரு ஹோம்லியா இருக்கிறதுனால இவங்க பேரை சில்க் ஸ்மிதான்னு மாத்திருக்காங்க. இந்த பேரை வச்சது யாரு தெரியுமா? வினு சக்கரவர்த்தி. இவரு தான் சில்க் ஸ்மிதாவை வண்டி சக்கரங்கிற படம் மூலமா தமிழ் சினிமாக்குள்ள கொண்டு வந்தாரு. நாலாவது, சில்க் ஸ்மிதாவோட ஃபேமிலி ரொம்பவே வறுமையில இருந்திருக்காங்க. எந்த அளவுக்குன்னா அவங்க ஸ்கூல் ஃபீஸை கட்ட முடியாம ஸ்கூல் போறதையே நிறுத்திட்டாங்க. அஞ்சாவது, தன்னோட 17 வயசுல ஒரு கார் டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சில்க் ஸ்மிதா. ஆரம்ப காலத்துல எல்லா ஹஸ்பண்ட் மாதிரியும் பாசமா தான் இருந்திருக்காரு. ஆனா போக போக தான் அவரை பத்தி தெரிய வந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல டெய்லி குடிச்சிட்டு வந்து இவங்களை அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அடி தாங்க முடியாம இவங்க ஏகப்பட்ட தடவை இவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அடிக்கிறது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டு சண்டை போடுறது. ஒரு கட்டத்துல கொடுமை தாங்க முடியாம அவங்க ஹஸ்பண்ட டிவோர்ஸ் பண்ணிருக்காங்க. ஆறாவது, 90ஸ்ல ரொம்பவே கான்ட்ரோவர்ஷியலான ஹீரோயின்னா அது சில்க் ஸ்மிதா தான். அவங்கள பத்தி எப்போதுமே காசிப்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அவங்கள பத்தி எது எழுதினாலும் நியூஸ் பேப்பரா இருக்கட்டும், மேகசினா இருக்கட்டும், மக்கள் வாங்கி படிக்க ஆரம்பிச்சாங்க. இதனாலேயே சில மேகசின்ஸ்ல இஷ்டத்துக்கு இவங்களை பத்தி போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏழாவது, இவங்களுக்கு நடிப்பு மட்டும் இல்லாம டான்ஸ்லயும் இங்கிலீஷ்லயும் ஆர்வம் அதிகமா இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல இவங்க இங்கிலீஷ் கத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கிலீஷ் கத்து கொடுத்தது யார் தெரியுமா? வினு சக்கரவர்த்தியோட வைஃப். எட்டாவது, தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோயின் பாலிவுட்டுக்கு போறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா சில்க் ஸ்மிதாக்கு பாலிவுட்ல இருந்து தானாவே சான்ஸ் கிடைக்குது. ஒன்பதாவது, சில்க் ஸ்மிதா அவங்க கெரியர்ல டாப்ல இருக்கும்போது ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதாவது மூவி ப்ரொடியூஸ் பண்ணலான்னு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சு இவங்களே படங்கள் தயாரிக்க திட்டம் போட்டாங்க. அவங்களுக்கு எப்ப இந்த ஐடியா வந்துச்சோ கரெக்டா 8 மாசத்துல அவங்க வீட்ல ரூம்ல தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த தற்கொலைக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லப்படுது. இது முதல்ல தற்கொலையே கிடையாது, இது ஒரு கொலை. ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் அந்த தற்கொலைக்கு யாரு காரணம், எதுக்காக அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, இது தற்கொலையா இல்ல கொலையா, இப்படி எந்த விதமான கிளாரிபிகேஷனும் இது வரைக்கும் இல்ல. பத்தாவது, பாலிவுட்ல வித்யா பாலனை வச்சு சில்க் ஸ்மிதாவோட பயோபிக் படம் எடுத்தாங்க. அதாவது இவங்க எங்க பிறந்தாங்க, எங்க வளர்ந்தாங்க, எங்க படிச்சாங்க, எப்படி இதுக்குள்ள வந்தாங்க, இவங்க ஹஸ்பண்ட் யாரு, ஹஸ்பண்ட் பேக்ரவுண்ட் என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அந்த படத்துல தெளிவா சொல்லிருப்பாங்க. இதுலயும் ஒரு கஷ்டமான விஷயம் இருக்கு. என்னன்னா, இப்படி ஒரு படம் இருக்கு அப்படின்னு தமிழ் ஆடியன்ஸ் ரொம்ப பேருக்கு தெரியவே இல்லை. ஒரு சாதாரண ஏழை வீட்டுல பிறந்த பொண்ணு, ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட காசு இல்லாத ஒரு குடும்பம், 17 வயசுலயே கல்யாணம், டெய்லி குடிச்சிட்டு டார்ச்சர் பண்ற புருஷன், ஒரு டச் அப் ஆர்டிஸ்டா தன்னோட கெரியரை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு படத்துல சின்னதா ஒரு ரோல் பண்ணி, அப்புறம் ஒரு படத்துல ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி, அதுக்கப்புறம் ஒரு படத்துல ஹீரோயினா நடிச்சு ஒரு வருஷத்துக்கு 26 படம் நடிக்கிற அளவுக்கு டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரொடியூசராக ட்ரை பண்ணி அது நடக்காம கடைசியில அவங்க மரணத்தோட இந்த ஜேர்னி முடியுது.